ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் vlog. நான் வந்து இன்றைக்கி என்னோடய நேட்டிவ்க்கு போயிட்டுருக்கேங்க, தேனி போயிட்டுருக்கேன். நம்ம டாடா நேனோவில் தான் போயிட்டுருக்கேன். சரி, இப்போ நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோஸில் போட்டுட்ருக்கோம். சரி, நம்ம காருக்கும் ஒரு என்ன ரேஞ்ச் கிடைக்கிதுன்னு சும்மா ஒரு ப்ராப்பராக செக் பண்ணலாம். அது திருப்பி ரீஃபில் டேங்க் ஃபில் பண்ணுவேன்னான்னு தெரியல. பட் இருந்தாலும் இப்போ கோயம்புத்தூரில் கிளம்பும்போது ஒரு டேங்க் ஃபில் பண்ணேன். அதில் என்ன ரேஞ்ச் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கலாம். வண்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணி பல்லடம் தாண்டிட்டேன். கோயம்புத்தூர் சிட்டி டிராஃபிக்கெல்லாம் தாண்டி பல்லடம் வரைக்குமே டிராஃபிக்காக இருந்தது. சரி, கொஞ்சம் ஃப்ரீயான ரோடு வந்ததுக்கப்புறம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி வந்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தேனி நோக்கி போயிட்டுருக்கேன். என்ன மைலேஜ் காட்டுது இப்போ வரைக்கும் 21.4 வந்து ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து காட்டுதுங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து வண்டி எடுத்ததுலேருந்து 48.8 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன் எங்கள் வீட்டிலேருந்து. பார்த்தீங்கன்னா 370 கிலோமீட்டர் இன்னும் வண்டி ஓடுன்னு காட்டுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 48 ப்ளஸ் ஒரு 370 50 கூட எப்போவுமே 420 கிலோமீட்டர்ஸ் வந்து ஒரு டேங்க் ஃபுல்லுக்கு ஓடும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. பட் நம்ம வண்டி அதை விட அதிகமாகவே காட்டும். கடைசி 2 வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழைய பெட்ரோல் ரேட்டில் தான் வந்து நம்ம பெட்ரோல் அடித்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் விலை ஏறிடுச்சு. இப்போ பெட்ரோல் விலைன்னு பார்த்திங்கன்னா 104 ரூபா 96 காசுங்க. கோயம்புத்தூரில் இன்றைக்கி ரேட்டு 105 ரூபா, கிட்டத்தட்ட 105 ரூபா இன்ட்டு 20 லிட்டர்னு போட்டோம்னா ஒரு 2000, ஒரு 20 லிட்டருக்கு 5 போட்டோம்னா 100, 2100 ரூபாய்க்கு வந்து இப்போது பெட்ரோல் அடிச்சிருக்கேன். 2100 ரூபாய்க்கு டேங்க் ஃபில் ஆகிடுச்சு. ஓகே, நமக்கு என்ன ரேஞ்சு கிடைக்கிது, இந்த ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்குறேன். இன்கேஸ் இடையில ஏதாவது ஒரு டேங்க் ஃபில்லிங் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பட் இந்த 20 லிட்டர் பெட்ரோலுக்கு நம்ம ஆண்டிப்பட்டி போயிட்டு கோயம்புத்தூர் வந்தால் எவ்வளோ மிச்சம் பெட்ரோல் இருக்குன்னு பார்க்கலாம். மேபி இடையில உள்ள லோக்கலில் சுற்றினோன்னா கண்டிப்பாக பெட்ரோல் குறைஞ்சிரும். சரி, இந்த 20 லிட்டரில் நம்ம எவ்வளோ தூரம் போயிட்டு வர முடியுங்கிறதையும் பார்க்கலாம். வண்டி வந்து நான் கோயம்புத்தூர்லேருந்து எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு 88 கிலோமீட்டர் ஓடக்கூடிய ரேஞ்சுக்கு வந்து பெட்ரோல் இருந்தது. ஸோ நம்ம ரிட்டன் கோயம்புத்தூர் ரீச் ஆகும்போது இந்த 88 கிலோமீட்டர்ஸ்க்கான பெட்ரோலையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 88க்கு ரேஞ்சுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. தாராபுரம் வந்து ரீச் பண்ண போகிறோம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் இண்டிகேட்டரில் 22.1 AFE காட்டுதுங்க, ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி. வண்டி இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 79 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். 365 கிலோமீட்டர் இன்னும் DTE காட்டுது. ஃபஸ்ட்டு 50 பார்க்கும்போது 370 இருந்தது. இப்போது 79 ஓட்டியும் 365 வந்து பேலன்ஸ் காட்டுது. நேனோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மைலேஜ் டெஸ்ட்டில் இதுக்கு முன்னாடி போட்டேன், ஒரு 2-3 மைலேஜ் டெஸ்ட்லாம் போட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். மெக்கானிக்ஸ் வந்து கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லியே நம்ம நிறையா வேலைகள் செய்யாமல் விட்டுருக்குறேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக நம்ம காரில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் ஃபில்டரை வந்து கிளியர் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேபினோட ஏர் ஃபில்டர் வந்து புதுசு மாற்றிட்டேன், ஏசியோட ஏர் ஃபில்டருமே. ஏன்னா ஏசிக்கு வந்து கொஞ்சம் ஒர்க் லோடு கம்மியாகும் இல்லையா. ஏன்னா கூலிங் சீக்கிரம் ஆச்சுன்னா தான் ஏசியும் சீக்கிரம் கட் ஆஃப் ஆகும். அடிக்கடி கட் ஆஃப் ஆனாச்சுன்னா தான் உங்களுக்கு என்ஜினோட ஸ்ட்ரெஸ் கம்மியாகி வண்டியோட மைலேஜ் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ அதையும் பண்ணியாச்சு ப்ராப்பராக. நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி 81 கிலோமீட்டர் ஓடி 22.1 மைலேஜ் காமிச்சிட்ருக்கு. இப்போ வந்து 22 ஆகிடுச்சு. ஏன்னா சிட்டிக்குள்ளே கொஞ்சம் ஸ்லோவாக அந்த மாதிரி மாற்றி ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால கியர் டவுன் பண்ணி ஓட்டுறதுனால கொஞ்சம் ரேஞ்ச் அடி வாங்கிடுச்சு. பட் இருந்தாலும் 22 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுது. இப்போ வரைக்கும் கிளஸ்டரில் காட்டிகிட்ருக்கு. நம்ம வந்துட்டு ஒட்டச்சத்திரம் கிராஸ் பண்ணிட்டோம். அடுத்து ஏதாவது ஒரு டீ பிரேக் இல்லைன்னா ரெஸ்ட் ரூம் பிரேக் எங்கேயாவது நான் வண்டி நிறுத்தினேன் அப்படின்னா வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அப்போ என்ன ரேஞ்ச் இருக்குது எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இப்போது நான் வீட்டில் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். இனி மத்தியானம் ஊரில் போய் தான் சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் இடையில எங்கேயும் பிரேக் இல்லை, நான் ஸ்டாப் ட்ரைவ் தான். அப்போ அதை நான் ஸ்டாப் ட்ரைவாக பண்ணும்போது நமக்கு இன்னும் பெனிஃபிட் என்னென்னா வண்டியை நம்ம நிறுத்தி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாமல் இருக்கும்போது மைலேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா ஒரு தடவை நிறுத்தி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணால் ஒரு 1.2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதுவும் நமக்கு ஒரு போனஸ் பாயிண்ட்டுக்கு வச்சுக்கலாம். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 22.1 வந்து காட்டுது.
உங்களுக்கு கிளியராக தெரியுமான்னு தெரியல, வெயில் ரொம்ப அடிக்குது. நம்ம அப்படியே ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கோம். வண்டி வந்து மெயினாக நேனோவில் போகிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் இருக்குதுங்க. என்னென்னா கம்ஃபர்டபுள். இப்போ மற்ற காரில் இருக்கிற ஃபேன்சி ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம நேனோவில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. பட் நம்ம நேனோவில் இருக்கிற கார் இப்போ இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த காரில் இல்லை. என்னென்னா ஆல் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷனுங்க. என்னோடய காரில் 4 வீலுமே இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். அது வந்து எங்களுடைய ரைடிங் கம்ஃபர்ட்டை வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். என்ன உங்களுக்கு இந்த ரியர் என்ஜின் இருக்கிறது வந்து பாடிக்கு உள்ளேயே இருக்கிறதுனால, இப்போ ஃப்ரண்ட்டு பானட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் வெளியில் பாடிக்கு வெளியில் இருக்குது. அதனால் அந்த இடத்துல என்ஜின் இருந்திருந்தால் கொஞ்சம் சவுண்டு உள்ளே கம்மியாக தான் கேட்கும், என்ஜின் சவுண்டு. இது ரியர் டிக்கியில் கீழே இருக்கிறனால, இந்த வண்டி ஒரு ஹேட்ச்பேக் ஷேப் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல அந்த என்ஜின் இருக்கிறது கொஞ்சம் சவுண்டு உள்ளே கேட்குது. இதனால தான் நிறைய பேர் வண்டி ஆட்டோ மாதிரி சவுண்டு கேட்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. பட் ஆட்டோவோட சவுண்டு கேட்காது, காரோட சவுண்டு தான் கேட்கும். இந்த வண்டியில் நீங்கள் ரைடிங் கம்ஃபர்ட் ஒரு தடவை போய் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நேனோவில் போகிறதுங்கிறது பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்காது, சூப்பராக இருக்கும். அடிக்கடி நீங்கள் இந்த நேனோவில் போகணுன்னு ஆசைப்படுவீங்க, அந்த மாதிரி இருக்கும். வண்டி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 120.9 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 வந்து ஆவரேஜ் காட்டுதுங்க. இப்படி நான் திருப்பி வண்டி ஆஃப் அண்ட் ஆன் பண்ணும்போது குறையும். 354 கிலோமீட்டர் இன்னும் ஓப்பன்லான்னு காட்டுது. அப்போ 120 ப்ளஸ் ஒரு 350னா 470 கிலோமீட்டர் வண்டி காட்டுதுங்க. ஒட்டச்சத்திரம் டு செம்பட்டி ரோட்டில் இருக்கோம். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ரோடு தான். இப்போ புது பைபாஸ் ஒன்று போட்டுட்ருக்காங்க. கடைசி தடவை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த ரோடை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, உள்ளே போக முடியாத மாதிரி. அதுக்கு முன்னாடி தடவை வந்தப்போ அந்த ரோடு நாங்கள் யூஸ் பண்ணோம். அது நல்லா சூப்பராக இருந்தது அந்த ரோடு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன் நான். இன்னொரு 30 கிலோமீட்டர் இருக்கும் செம்பட்டிக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா வண்டியில் மைலேஜ்னு எடுத்தோம் அப்படின்னா மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 21.6 காட்டுது. ஏன்னா ஊருக்குள்ளே ஓட்டுறதுனால நல்ல ரேஞ்சு குறைஞ்சிருச்சு. இன்னும் 348 கிலோமீட்டர் வண்டி டிடிஇ காட்டுது. 131 கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குங்க. 131 ப்ளஸ் ஒரு 350 வச்சோம்னா 480 கிலோமீட்டர். அந்த 470 to 480 அப்படிங்கிற ரேஞ்சிலேயே மெயின்டைன் ஆகுது. டிடியோட சேர்த்து தான் சொல்கிறேன். நம்ம இப்போது செம்பட்டி தாண்டிட்டு என்ன ரேஞ்சு இருக்குது, என்ன மைலேஜ் குறைஞ்சிருக்கா இல்லை ஜாஸ்தியாக இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. தேனிக்கு வந்து நம்ம இந்த இடத்துல ரைட் எடுக்கணும். செம்பட்டி வந்துட்டோம். என்ன ஒரு சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒட்டஞ்சத்திரத்தில் இருந்து இந்த செம்பட்டி வர வரைக்கும் இந்த ஊருக்குள்ளே வண்டி ஓட்டுறதாங்க ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். 22.1 இருந்துச்சு வண்டி எடுக்கும்போது. இப்போ 21.4 வரைக்கும் கீழே இறங்கிடுச்சு. ஏகப்பட்ட ஸ்பீட் பிரேக்கருங்க ஊருக்குள்ளே. இப்போ அந்த ரோடை தான் அவங்க கட் பண்ணி பைபாஸ் கொண்டு வராங்க. நம்ம அந்த பைபாஸில் திரும்ப முடியல. இப்போயும் அந்த பைபாஸை வந்து லாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பைபாஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அப்போயும் உங்களுக்கு ஆவரேஜ் வந்துட்டு மைலேஜை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒரே ஸ்பீடில் ஒரு 70-80லேயே வந்துட்டு இருக்கலாம். இது ஊருக்குள்ளே 60 எடுப்போம் ஸ்பீட் பிரேக்கர், 60 எடுப்போம் ஸ்பீட் பிரேக்கர்னே வந்துகிட்டே இருந்தது. எப்போ இதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இனிமேல் கொஞ்சம் அந்த ஹைவேஸ் வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்க, இந்த ஹைவேஸ் தான் இந்த இடத்துல தான் வந்து ஜாயிண்ட் ஆகும் தேனிக்கு. நம்ம ஒட்டஞ்சத்திரத்துலேயே அப்படியே நம்ம எப்பயும் திரும்புகிற செம்பட்டி ரோடு திரும்பாமல் அப்படியே கொஞ்சம் தூரம் தாண்டி வந்து திரும்பினோன்னா அப்படியே நேராக வந்து இங்கே வரைக்கும் கொண்டு வந்து ரோட்டை ஜாயின் பண்ணிடுதுங்க. ஒரே ரோடு, ஸ்ட்ரைட் ரோடு. ஓகே, இப்போ வரைக்கும் 21.4 காட்டுது. இங்கேருந்து ஒரு
55 கிலோமீட்டர்ஸ் நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு, ஆண்டிப்பட்டி போகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே ஏதாவது இம்ப்ரூவ் ஆகுதா இல்லை இதே 21.4லேயே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாங்க. ஏசியோட கூலிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செம கம்ஃபர்ட்டாகவே இருக்குது. வெயில் அடித்தாலுமே நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபேனை 2ல் தான் வச்சுருக்கேன். 2ல் வச்சாலுமே நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. செம்பட்டி பைபாஸில் இருந்து இப்போது ஆண்டிப்பட்டிக்கான ரோட்டுக்கு உள்ளே வந்தாச்சுங்க. மறுபடியும் ஊருக்குள்ளே வந்துட்டோம். இப்போ வரைக்கும் 21.2 அகைன் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு ரேஞ்சு. 21.3 இருந்தது, 21.2க்கு வந்துருச்சு. இனி இது இன்னுமே குறையும். ஏன்னா இன்றைக்கி இப்போ நம்ம ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறோம். ஸ்பீடெல்லாம் ஓட்டவே முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ரேஞ்சை காப்பாற்ற முடியுதான்னு பார்க்கலாம். 21.2ல் இருக்குது. இந்த பக்கம் போக இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாவோட காஃபி ஃபேக்ட்ரி இருக்குங்க. அப்புறம் நம்ம கோயம்புத்தூரோட ராஜஸ்ரீ இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களோட சுகர் ஃபேக்ட்ரியும் இந்த ரூட்டில் தான் இருக்குது. நான் போகும்போது உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேமஸான வைகை டேமும் இங்கே தான் இருக்குது. நாங்கள் வந்துட்டு வைகை டேமில் வந்துட்டு உள்ள ஒரு நம்ம கோயம்புத்தூர் ஆலியாரில் இருக்கிற மாதிரி வைகை டேம்லேயும் உள்ளே வந்து பார்க் இருக்குது. நாங்கள் நிறைய டைம் போயிருக்கோம். இந்த தடவை போக முடிஞ்சால் அதையுமே நான் கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேங்க. காஃபி ஸ்மெல் சூப்பராக வருகிறது. இதாங்க டாட்டாவோட காஃபி ஃபேக்ட்ரி. எல்லாம் வேலைக்கு சேர்ந்தோம்னா கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கவலை இல்லாமல் ஜாலியாக இருந்திருக்கலாம். இங்கே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வரதராஜ் நகர் இந்த பில்டிங் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலை. நம்ம கோயம்புத்தூர் ராஜஸ்ரீ குரூப் அவங்களுடையது சர்க்கரை ஆலை. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டிப்பட்டியில் தான் இருக்குது. ஒன்று வந்து நார்த்தில் பெரியாள் டாட்டா அவரோடது, இன்னொன்று சவுத்தில் பெரியாள் ராஜ்ஸ்ரீ இவங்களோடது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டிப்பட்டியோடைய மிக ஃபேமஸான வைகை டேம் இருக்குது. ஆனால் மறுபடியும் ஆதி காலத்து ஒரு வீடியோவில் இருக்கும், வைகை டேம் பற்றிலாம் போட்டிருப்போம். வைகை டேமில் தண்ணியே வரலை. கீழ் சட்டர் மட்டும் தான் திறந்து விட்ருக்காங்க. சித்திரை திருவிழாக்காக திறந்துருப்பாங்க. அப்போ வந்து நல்லா திறந்து விட்ருப்பாங்க. சித்திரை திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தண்ணி வரப்பு கம்மியாகி போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆண்டிப்பட்டி நெருங்கிட்டோம். இன்னொரு 5-6 கிலோமீட்டர் தான், வீட்டுக்கு போயிடலாம். இப்போ கிளஸ்டர் அப்டேட் என்னன்னு பார்த்துடலாமா? கிளஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 20.8 வந்து இப்போ ஆவரேஜ் ஃபெயில் காட்டுதுங்க. 20.9 இருந்தது, 20.8க்கு மாறிடுச்சு. இன்னும் 294 கிலோமீட்டர் டிடிஇ காட்டுது. நம்ம வண்டி எடுத்ததுலேருந்து 204 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். ஸோ ஒரு 438 கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம கணக்கு வச்சுக்கலாங்க. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் மதுரை வரைக்கும் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஆண்டிப்பட்டியில் வந்து வண்டி நிறுத்தும் போது 20.8 ரேஞ்ச் வந்து இருந்தது. இப்போ வந்து நம்ம மதுரை உசிலம்பட்டி வழியாக மதுரை போயிட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட மதுரையோட அவுட்ரு பைபாஸில் தான் வந்து இருக்கோம். மதுரைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் தான் நமக்கு மதுரைக்கு இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் எடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும் 255 கிலோமீட்டர் வண்டி வந்து ஓட்டியிருக்கோங்க. மதுரைக்குள்ளே போய் அந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது கண்டிப்பாக மைலேஜ் பயங்கரமாக இறங்கும். இறங்குதா இல்லை ஏறுதா அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. மதுரை சிட்டிக்குள்ளே ஃபுல்லாக சுற்றியாச்சுங்க. 20.5க்கு கீழே வந்துருச்சு. இன்றைக்கி மதுரையை ஃபுல்லாக கூட சுற்றலை, இவ்வளோ கீழே இறங்கிடுச்சு. 219 கிலோமீட்டர் டிடிஏ காட்டுது. 274.7 கிலோமீட்டர் வந்து வண்டி ஓட்டியிருக்கோம் இது வரைக்கும் கோயம்புத்தூர் எடுத்ததில் இருந்துங்க. நம்ம நேனோவோட மைலேஜ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம நேனோவோட மைலேஜ் என்ன அப்படின்னா 19.39. எப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். 15.6 லிட்டர் வந்து இப்போ நம்ம டேங்க் ஃபில் பண்ணோம். 1647 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். அதை டிவைடட் பை 105 ரூபா 25 பைசா பெட்ரோல் அடிச்சது. சரிங்களா? 1 லிட்டர் பெட்ரோலோட விலை இந்த ஊரில் 105 ரூபா 25 காசு. 15.64ங்கிறது நமக்கு ஃபியூல் வந்து
15.64 லிட்டர் ஃபியூயல் வந்து நம்ம அடிச்சிருக்கோம். இப்போது 302.6 கிலோமீட்டர் வண்டி ஓட்டியிருக்கோம். அதை டிவைடட் பை 15.64ன்னு போட்டோம்னா 19.3ங்கிறது மைலேஜ் காட்டுதுங்க. நமக்கு கிளஸ்டரில் காட்டின மைலேஜ் வந்து 20.2. ஸோ ஒரு கிலோமீட்ரு வந்து கம்மியாக நம்ம நேனோவில் காட்டுது. இதுதான் நம்ம நேனோவில் கிடச்ச ஹைவே சிட்டி மைலேஜுங்க.